அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ சாதம் செய்ய போறேங்க. எப்பயும் போல செய்யறது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத. ரசிப்போம், ருசிப்போம், சுவைப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வச்சு அரைச்சிக்கலாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இதில் வச்சு நல்லா போதும். இல்லைங்க, எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. லெமன் சாதத்துக்கு இது போட்டு தாளிச்சோன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வரமிளகாய், பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அது பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அடுத்தது சாந்து போட்டுக்கலாங்க. அம்மியில் அரைச்சது கொஞ்சம் போட்டுக்கலாம். தூளுப்பு கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாங்க. அப்புறம் சாப்பாடு போட்டு கிளறும் போது அதுக்கு தனியாக போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான், இறக்கிக்கலாம். போதுங்க, இப்போ இறக்கிக்கலாம். கொதிக்க விட வேண்டாம் சாறு ஊற்றுனதுக்கு அப்புறம். சாப்பாடு கலர்த்தி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் மேலே உப்பு கொஞ்சம், தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். புளிப்பு, காரம், அந்த அரைச்சி போட்ட ஃப்ளேவர் எல்லாம் செம்ம டேஸ்ட் கொடுக்குறீங்க. சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கு. சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது செம்ம மழை பிடிச்சிக்கிச்சுங்க. இருந்தாலும் விடாமல் மழையிலையும் சமைச்சு முடிச்சிட்டோம். பூண்டு அரைச்சி போட்டிருக்கோம், அதேமாதிரி சின்ன சின்ன துண்டாகவும் போட்டிருக்கோம். சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. சூப்பரான டேஸ்ட்டாகவும் வந்துருச்சு. நான் செஞ்ச இந்த எலுமிச்சை சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.